இவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க, அப்படியே எவ்வளோ நாள் வேலை கிடைக்கலாம். ஓகே மேம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர்ன்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து யாரை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்றது தான். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 வந்து கேஷ் ப்ரைஸாக கொடுப்பாங்க. உங்களுக்கு கேஷ் ப்ரைஸாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஜிபே பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க வந்து செலக்ட் ஆகிருக்கணும். செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேஷ் ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா, இல்லை பிஎட் படிச்சிருந்தாலும் ஓகே, கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் ஓகே, இல்லை முடிச்சவங்களா இருந்தாலும் ஓகே, அது மாதிரி அவங்கள ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 350. நெக்ஸ்ட் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா 1 டிகிரி இல்லை அதுக்கு மேலே டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 300 ருபீஸு. நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் ஆகிருக்காங்க, ஒரு டிகிரி முடிச்சா ஓகே, மேரேஜ் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 400. நெக்ஸ்ட் அதான் ஒரு கண்டிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கணும். அவங்க அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஷ் ப்ரைஸ் வந்துடும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பாம்ப்ளேட் வச்சு நீங்கள் அவங்கள ரெஃபர் பண்ணலாம். அப்போ கூட உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும், ஜிபே பண்ணி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு பரிசு வெல்ல தயாரான்னு ஒன்று இருக்கான். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ் மட்டும் தான் இவ்வளோ நாள் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸே ரெஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்துக்குங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்மே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றக்காக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு 250 ருபீஸ் ப்ரைஸில் உள்ள ஸ்டேஷ்னரி திங்ஸ் தருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 500 ருபீஸ் இதில் உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து ஷட்டில் பேட்டு ஆர் கிரிக்கெட் பேட்டு. நெக்ஸ்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து 1000 ருபீஸ் இது உள்ள வாட்ச் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இது 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, டோட்டலாக வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற மாதிரி 2000 ருபீஸ்க்கு வேல்யூ உள்ள திங்ஸ் ஏதாச்சும் நீங்கள் கேட்குறத வாங்கி கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணணுமா, ரெஃபர் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் ரெஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான கேஷ் ப்ரைஸ்க்கு என்னவோ அது கிஃப்ட் என்னவோ நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நான் அதுக்கப்புறம் இன்னும் நான் ஜாயின் பண்ணி விட போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒருத்தர் மட்டும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான கேஷ் ப்ரைஸோ அதுக்கான திங்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் 2-3 பேர் ரெஃபர் பண்ணுறேன், நான் டோட்டலாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னா இப்போ 3 பேர் ரெஃபர் பண்ணிங்கன்னா இப்போ 3 பேருக்கு என்ன இருக்கோ அதுக்கான இது கொடுப்பாங்க உங்களுக்கு. லாஸ்ட்டாக நான் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன இருக்கோ அது உங்களுக்கு கொடுத்துப்பாங்க. இல்லை நான் 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணால் என்னவோ அது மட்டும் வாங்கிப்பீங்க. நம்ம டியூஷனில் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் எடுக்கிறோம், ஆல் சப்ஜெக்ட்டுமே எடுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ May 1லேருந்து வந்துட்டு 10th-லேருந்து 12th கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே வந்து ஸ்டாஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி டீச்சர்ஸும் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்குன்னு ஸ்டாஃப் தனியாக இருக்கும், ஒரு இதுக்கு தனித்தனியாக இருக்காங்க. ஸ்டடி ஸ்டாஃப் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்குன்னு ஸ்டாஃப் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டடி டீச்சர்ஸ்னே இருக்காங்க. சப்ஜெக்ட்டுன்னு எடுக்கிறதுக்கு தனியாக வந்து ஸ்டாஃப் வராங்க. அவங்க எல்லாருமே வந்து பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டாஃப் மட்டும்தான் கிளாஸ் எடுப்பாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து ஸ்டடி டீச்சர்ஸ். சில பேர் வந்துட்டு அட்மினில் வந்து இது பண்ணிப்பாங்க. காலையில் வந்தவொடனே இந்த வெல்கமிங் கரெக்டாக இருந்துச்சு. எல்லோரும் ப்ராப்பராக அழகாக வெல்கம் பண்ணுறாங்க, கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காங்க. பிபி அகாடமியில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப்ஸும் நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. இங்கே உள்ளே வரும்போது நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சிலர் மோட்டிவேட்டடாக பேசினாங்க. ரொம்ப ஆரம்பத்தில் கொஞ்சம் பதட்டம் பயம்லாம் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற எல்லாரும் ஒன்றும் இல்லை, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. இங்கேருந்து ஸ்டாஃப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக, ஃப்ரெண்ட்லியாக, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நாள் பழகின மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸ்டார்டிங் என்ட்ரி வந்த உடனே ஏதோ பதட்டமாக வந்தேன் இன்டர்வியூ, ஐயோ என்ன நடக்க போகுதுன்ட்டு. பட் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக ஒரு மாதிரி அவ்வளோ இதுவாகலாம் பயப்படாதீங்கன்ற மாதிரி கூல் டவுன் பண்ணுற மாதிரியே இருந்தது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியராக இருந்தது. போது காலைல ஒரு பயத்தோடு தான் வந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இங்கே வந்தவொடனே எல்லாம் வெல்கம் பண்ணது, அதாவது பிஸ்கெட்டு ஜூஸ்லாம் கொடுத்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. அப்புறம் ப்ரைஸ் தராங்க, அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி தோணாங்கன்னா சாஃப்டாகவும் கைண்டாகவும் தான் இருந்தாங்க. தென் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கொஞ்சம் ரூடாக இருந்தாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே கைண்டாக இருக்கும்போது நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. ஸோ ஒரு கம்ஃபர்டான ஜோன் இந்த பிளேஸ் எனக்கு கொடுத்துச்சு. தேங்க்யூ. நான் ஃபஸ்ட் இன்டர்வியூ முடிச்சிருந்தேன். அதில் வந்து என்னென்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். இந்த அகாடமிக்கில் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கைண்டாகவும் எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணிக்கிட்டு எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த விஷயமும் எனக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் இன்டர்வியூஸில் வந்து அவங்க கொஷின்ஸ் கேட்ட விதமும் சரி, அவங்க அப்ரோச் பண்ண விதமும் சரி, எல்லாமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. ஹாய், நான் பிபி அகாடமியில் இப்போ தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே கொஞ்சம் இதுவாக தான் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே அப்ரோச் பண்ணது வந்தோடனே ஒரு எப்படி சொல்கிறது, வெல்கம் பண்ணுற விதமாக நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணது பொறுமையாக. அப்புறம் அவங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு கொடுத்துருந்த ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இன்டர்வியூ எடுத்தவங்களும் கைண்டாக நார்மலாக, இப்போ நம்ம ஒரு ஸ்டாஃபு இவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்ற ஒரு பயம் இல்லாமல் பேசணும். அவங்களும் நல்லா ஜாலியாக பேசினாங்க. நம்மக்கிட்ட என்னென்ன தேவை, உங்களுக்கு இந்த ஒர்க் கரெக்டாக இருக்கும், இது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கு என்ன பெஸ்ட்டுன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.